கலக்கிட்ட. எப்படி நீ இதெல்லாம் பண்ற? மொத்தமா எரிச்சு விட்டுட்ட. எப்படிப்பா? இதுவும் ஜாலியா தான் இருக்கு. இல்ல, நான் காமெடி பண்ணி யாருமே பார்த்தது இல்ல. சரி, அதான் பண்ணுவோமேனு. போடா லூசு பசங்களா. இப்ப எனக்கு அந்த சின்ன சின்ன கொசுக்கள் தேவையே இல்லை. நான் என்ன சொல்ல வரேனா, இங்க பாருங்க, நான் எவ்வளவு பலசாலி ஆயிட்டேன்னு பாருங்க. என்ன உன்னோட பஞ்சால ஒரு சின்ன கொசு கூட கொல்ல முடியலையா? பலவீனமான மனுஷன். இப்பதான் எனக்கு புரியுது. அவ எவ்வளவு அதிகமா ரத்தத்தை குடிக்கிறாளோ அந்த அளவுக்கு அதிகமா பலசாலியா மாறிடுறா. இப்போ எனக்கு வேண்டியது உன் தலை மட்டும்தான். இப்ப நான் தோல்வியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் ஜெயிக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. இப்ப நான் தற்கொலை பண்ணிக்கிறத விட வேற வழியே இல்லை. டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க. முடிஞ்சு. சாரி, முடிஞ்சு. நில்லு, எங்க போற? ப்ளீஸ், எனக்கு உன்னோட பேர் என்னன்னு சொல்லு. ஓ, ஓகே. என்னோட பேர் சாய்தாமா. நான் உன்னோட ஸ்டூடெண்ட் ஆகணும்னு விரும்புறேன். அப்படியா? சந்தோஷம். மாஸ்டர், என்ன பேச்சுக்கு சொன்ன உடனே வந்துட்ட? என்ன லுக்கு? மாஸ்டர் சைதாமா, நான் தான் ஜெனஸ். என்ன இந்த மாதிரி மாஸ்டர்னு கூப்பிடுறத முதல்ல நிறுத்துறியா? புரிஞ்சிருச்சு சார். டேய் சார், வேணாண்டா. இங்க பாரு, இதை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடணும். எனக்கு இந்த ஸ்டூடெண்டா வச்சுக்கிறது அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஓகேவா? ஆனா நீ முழுசா குணமாயிட்டியே. ஆமா, என்னோட உடம்பு அதிகப்படியான மெஷினால உருவாக்கப்பட்டது. என்ன சீக்கிரம் குணப்படுத்திடலாம். ஏய் தம்பி, சூப்பர்ரா. நீங்க எந்த மாதிரியான மெஷின் பார்ட்ஸை உபயோகப்படுத்துறீங்க மாஸ்டர்? எந்த பார்ட்ஸும் இல்ல. அப்ப உங்க தலையில ஸ்கின் கலரோட ஹெல்மெட் எப்படி வந்துச்சு? ஹெல்மெட்டா? அது என் மண்டடா. என்ன இவ்வளவு சின்ன வயசுல உங்க முடியெல்லாம் கொட்டி மொட்டை ஆயிடுச்சா? ஆமாண்டா, முடி கொஞ்சமா கொட்டி போச்சு. என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க என்னோட பிரச்சனைகளை கேட்கணுமா மாஸ்டர்? டேய் முடியலடா, தயவு செஞ்சு விட்டுறா. 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 15 வயசு இருக்கும். அப்ப நான் முழு மனுஷனா தான் இருந்தேன். டேய், நான் வேண்டாம் விட்டுடுன்னு சொன்னேன்டா. அப்பெல்லாம் எங்களுக்கு நிறைய பண கஷ்டம் இருந்துச்சு. ஆனாலும் என் குடும்பமும் நானும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் ஒரு பைத்தியம் பிடிச்ச சைபார்க் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அது எங்க ஊர்ல தாக்குதலை நடத்துச்சு. அந்த பைத்தியம் பிடிச்ச சைபார்க் ஒருவேளை அதோட அன்சக்சஸ்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷனால அதோட பார்ட்ஸ்ல டேமேஜ் ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாத்தையுமே அழிச்சிடுச்சு. பார்க், ஸ்கூல், பில்டிங்ஸ், என்னோட வீடு, இன்னும் சொல்ல போனா என் குடும்பத்துல இருக்க எல்லாரையும் அதை அழிச்சிடுச்சு. நான் பண்ண புண்ணியமான்னு தெரியல, நான் மட்டும் தப்பிச்சிட்டேன். ஆனா அப்ப நான் 15 வயசு பையன் ஒரு அழிஞ்சு போன ஊர்ல தனியா இருந்தேன். என் உடம்புல இருந்த பலம் போய்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் அந்த வழியா டாக்டர் கசேனோ போனாரு. டாக்டர் கசேனோ ஜஸ்டிஸோட சயின்டிஸ்ட். அந்த வயலண்ட் சைபார்கால ஏற்பட்ட அழிவுகளை தடுக்கிறதுக்கான மிஷன்ல இருந்தாரு. அப்ப நான் டாக்டர் கசேனோ கிட்ட போய் அந்த சைபார்கை எதிர்க்க என் உடம்புல மெஷின் சர்ஜரி பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்படிதான் அழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த அந்த சைபார்க்கு எதிரா அதை அழிக்கிறதுக்காக இப்படி ஒரு உருவத்துல மறுபிறவி எடுத்தேன். சைபார்க அழிப்பேன்னு டாக்டருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தேன். ஓஹோ, இது அப்படியா? முடிஞ்சு இப்ப 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு 19 வயசு ஆகுது. கெட்டதை அழிக்கிறதுக்காக ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் எத்தனையோ கிரிமினல்ஸையும் எத்தனையோ மான்ஸ்டர்ஸையும் அழிச்சிருக்கேன். ஆனா அந்த பைத்தியக்கார சைபார்க பத்தி எனக்கு இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல. அதனாலேயே நான் கவலையாவும் சோர்வாவும் சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு முறை எதிரிகள் கூட சண்டை போடும் போதும் அந்த சைபார்க